கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விழுப்புரம் புதிய பெந்தகோஸ்து சபை வழங்குகிறதான தேவ சமாதான நேரம் என்ற நிகழ்ச்சியில் உங்கள் மத்தியில் கர்த்தரை கொண்டு வந்ததுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு, தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? இந்த செய்தி கொஞ்சம் வித்தியாசமானதாக தான் இருக்கும். ஆனாலும் ஆண்டோடைய வார்த்தை வசனத்தில் எப்படி வேத புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறத தான் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தும்படி விரும்புகிறேன். சங்கீதம் புஸ்தகம் 19:12 தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கிவிடும். நம்முடைய குறைகளை குற்றங்களை நாம் பார்க்கிறதை காட்டிலும் அது நமக்கு தெரியாது. நம்முடைய பலவீனங்களை, குற்றங்களை, குறைகளை, நமக்குள்ள ஆண்டவருக்கு பிரியில்லாத காரியங்களை பார்க்கிற அனுபவம் நமக்கு குறைவு. இது பார்க்கிறது இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா நம்ம மற்றவங்களை பார்த்தே குறை சொல்லியே பழகப்பட்டுட்டோம். மற்றவருடைய முதுகை நம்ம ஈஸியாக பார்த்தலாம், ஆனால் நம்ம முதுகை பார்க்க முடியாது. மற்றவர்கள் செய்கிற அவர்களிடத்தில் இருக்கிற குறைகளை பார்த்து இப்படி பண்ணுறாங்க, இப்படி செய்கிறாங்க, அப்படியெல்லாம் நம்ம சொல்கிறோம். அவர்கள் பிரசங்கம் சரியில்லை, அவர்கள் பாட்டு சரியில்லை, அவர்கள் ட்ரெஸ்ஸு சரியில்லை, அவர்கள் நடக்கிறது சரியில்லை, டான்ஸ் ஆடுறாங்க, பொய் சொல்கிறாங்க, ஏமாத்துறாங்க, இப்படி எல்லாம் சொல்கிறோம். ஆனால் நம்ம சொல்கிறதெல்லாம் உண்மைதான். இதெல்லாம் நடக்குது, சபைகளில் நடக்குது. பாட்டு பாடும்போது நீங்கள் பார்க்கலாம், பிரசங்கம் பண்ணும்போது நாம் பார்க்குறோம், இதெல்லாம் நடக்குது. ஆனாலும் இது சரியில்லைன்னு சொல்கிற அதிகாரம் நமக்கு இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் தப்பு செய்கிறார்கள் தான், அந்த தவறு தான் அவங்களுக்கே தெரியும். ஆனால் அது எந்த காரியத்துக்காக அவங்க செய்கிறாங்கன்னு அவங்கள கேட்டால் அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லுவாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லுவாங்க. பெண்கள் தகுதியான உடைகள் அணிகிறதில்லை. பாஸ்டர்மாரில் கூட அதுக்குன்னு ஒரு தனியான ஒரு அங்கி இருக்குது, அதெல்லாம் அணிகிறதில்லை. இன்றைக்கு நிறைய விசுவாசிகள் பாஸ்டர்மாருங்க, அவங்களுக்கு தனித்தனியாக நம்ம ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக நம்ம சொல்லிகிட்டு இருக்க முடியாது. ஆனால் வசனம் எல்லாருக்கும் சொல்லுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது தகுதி இல்லை, இது சரியில்லை. பவுல் சொல்கிறார், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாக இராது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் குற்றம் சாட்டுகிற, நீங்கள் குறையாக சொல்லுகிற இந்த காரியங்கள் உண்மைதான். அதே அவர்கள் செய்கிறார்கள். அப்படி தான் செய்கிறாங்க, அப்படி தான் டான்ஸ் ஆடுறாங்க, அப்படி தான் பாட்டு பாடுறாங்க, அப்படி தான் அவங்க ட்ரெஸ்ஸு பண்ணுறாங்க, பொய் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, பொய்யாய் பேசுகிறாங்க. இது உண்மை. ஆனாலும் இதை குறை சொல்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் கிடையாது, உங்களுக்கு அதிகாரம் கிடையாது. நீங்களும் நானும் அதுக்கு அதிகாரம் உள்ளவர்கள் அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களை என்னை குறை சொல்ல வைக்கிறது ஆண்டோடைய ஆவியானவர் அல்ல, சாத்தானுடைய ஆவி தான் குறை சொல்லுது. அதுக்கு உதாரணமாக ஒரு சம்பவத்தை நான் ஞாபகப்படுத்துகிறேன். யோபுடைய சரித்திரத்தில் நாம் பார்க்கும்போது கர்த்தருடைய சமூகத்தில் சாத்தான் வந்தான். 1 அதிகாரத்தில், யோபு 1 அதிகாரத்தில் நாம் படிக்கும்போது சாத்தான் ஆண்டவரோடு கூட தர்க்கம் பண்ணுறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர்கிட்ட தர்க்கம் பண்ணுறதை நாம் பார்க்குறோம். யோபு, நீங்கள் சும்மாவாக ஆசீர்வதிக்கிறீங்க, அவனை சுற்றி நீங்கள் வேலி அடைச்சி வச்சுக்கிறீங்க, அந்த வேலியெல்லாம் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா உங்களை தூசிப்பான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனை தூசியானோ பாரும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்டே அவன் தர்க்கம் பண்ணுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோபு பற்றி குற்றம் சாட்டுகிறான். கர்த்தருக்கு அதை நான் வாசிக்கிறேன். யோபு புஸ்தகம் 1 அதிகாரத்தில் 6 ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் நின்றபோது சாத்தானும் அவர் நடுவில் நின்றான். கர்த்தர் சாத்தானை பார்த்து 7 நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். 8 கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புகளூருமாகி அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். இது ஆண்டோடைய ஸ்டேட்மெண்ட். எத்தனை நல்ல அருமையாக சொல்கிறார் பாருங்கள். 8 கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புகளூருமாகி அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். அதற்கு சாத்தான் 9 பாருங்கள். அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாகவா உமக்கு பயந்து நடக்கிறான்? நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியைகளை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. 11 ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவை எல்லாம் தொடுவீரானால் அப்போது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூசிக்கானோ பாரும் என்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குற்றம் சாட்டுகிறது, குறை சொல்கிறது சாத்தானுடைய வேலை. எனக்கு அன்பானவரில் நீங்கள் பாஸ்டராக இருக்கலாம், விசுவாசியாக இருக்கலாம், பெரிய ஸ்தாபன தலைவராக இருக்கலாம்,
நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒருத்தர் குறை சொல்லி அவங்க பேரை சொல்லி பத்திரிகைகளை எழுதுகிறது, டிவியில் பிரசங்கம் பண்ணுறது, யூடியூப்பில் போடுறது, வாட்ஸ்அப்பில் போடுறது, அவங்கள குறைவாக பேசுகிற காரியத்தெல்லாம் தயவுசெய்து விட்டுடுங்க. இந்த வேலை உங்களுடைய வேலை இல்லை, என் வேலை இல்லை, பிசாசுடைய வேலை. குறை சொல்கிறது சாத்தானுடைய வேலை. நீங்கள் அந்த காரியத்தை செய்யும்போது நாம் சாத்தானுடைய கையால் மாதிரி ஆகிடுறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனை குறை சொல்கிறதுக்கு, மற்றவர்களை குறை சொல்கிறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் கிடையாது, எனக்கு அதிகாரம் கிடையாது. நீங்களும் நானும் யார் அவங்கள குறை சொல்கிறது? ஆனால் அதே காரியத்தை நாமளும் செய்கிறேன்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார் 2 அதிகாரத்தில். நான் வாசிக்கிறேன், உங்களுக்கு இந்த வசனத்தை கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. இன்றைக்கு அநேகர் குறை சொல்லி அவங்க பாவியில் ஆகிட்டாங்க. இவங்க யாரை குறை சொன்னாங்களோ அவங்க நல்லவர்களாக மாறிடுவாங்க. ஆனால் இவங்க குறை சொன்ன ஆள் கடைசியில் அவங்க நல்லவர் ஆகிடுவாங்க. குறை சொல்கிற ஆள் ஆண்டவர் விட்டு தூரம் போயிடுவான். சாத்தானுடைய இருதயத்தை நிரப்புவான். எனக்கு அன்பானவரில், நாம் யாரையும் குறை சொல்கிறதுக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. அது உண்மைதான். நான் அவங்க போடுறாங்க ட்ரெஸ்ஸு, பாட்டு, டான்ஸு. இன்றைக்கு சபை ஆல்ட்ரு கிரிக்கெட் மைதானம் மாதிரி ஆயிடுச்சு. பந்து ஓடுறதும் அடிக்கிறதும் மாதிரி ஆகிட்டுது. ஆவிக்குரிய நிலைமையெல்லாம் இப்படியெல்லாம் நடக்குது. இதெல்லாம் மாறணும். அதை நம்ம விரும்புகிறோம், ஆவியானவர் விரும்புகிறார். ஆனால் அதை தடுத்து நம்ம நிறுத்த முடியாது. நம்ம குறை சொன்னோம்னா நாம் தான் குறை உள்ளவர்களாக மாறிவிடும். அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இந்த பாஸ்டருக்கு வேலை இல்லை, இந்த பிரதருக்கு வேலை இல்லை, இவங்க யார் என்ன குறை சொல்லுதுன்னு கேட்பாங்க. அதுதான் வசனமாக அப்படி தான் சொல்லுது. ரோமருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவர்கள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். நாம் அவர்களை சொல்லி எந்த காரியத்தை குற்றம்னு சொல்கிறோமோ அதே காரியத்தை நாம் செய்கிறபடினால நாமும் குற்றவாளிகளாக மாறிவிடுகிறோம். ஆகவே குறை சொல்லுகிற வேலை அது உங்களுடைய வேலை கிடையாது. உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த அதிகாரமும் கிடையாது. அது எனக்கு கொடுத்த அதிகாரமும் கிடையாது, உங்களுக்கு கொடுத்த அதிகாரம் கிடையாது. இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் யாரை குறித்தும் எப்போவும் பேரை சொல்லி டிவியில் பிரசங்கம் பண்ணாதீங்க. யூடியூப்பில் வாட்ஸ்அப்லலாம் மெசேஜ் போடாதீங்க. நேரடி கடிதம் எழுதாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னு சொன்னால் அதே காரியத்தை நீங்கள் செய்கிறீங்க. உங்கள் முதுவை நீங்கள் கொஞ்சம் திரும்பி பாருங்கள். உங்கள் முதுவை நீங்கள் பார்க்க முடியலன்னா வீட்டில் பெரிய கண்ணாடி இருந்தால் அந்த கண்ணாடிக்கு முன்னாடி போய் நின்று உங்கள் முதுகை பாருங்கள். அங்கே என்னென்ன உங்கள் முதுகில் எப்படியெல்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சிக்க முடியும். ஆனால் வேத புஸ்தகம் சொல்லுது, பழைய பாட்டு ஒன்று இருக்குது, வேத புத்தகமே விலை பெற்ற செல்வம் நீயே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. அதில் என்ன சொல்கிறாரு சொன்னால், அந்த பாட்டு எழுதினவர், இந்த வேத புத்தகம் நம்முடைய முகத்தை நம்ம காட்டுகிறது, அது கண்ணாடிக்கு ஒப்பார். ஆகவே இந்த வேத புஸ்தகம் நீ மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிற காரியத்தை நீயே செய்யாதே, நீ செய்கிறபடினால நீ குற்றவாளி என்று சொல்லி வேத புஸ்தகம் நமக்கு சொல்லுகிறது. ஆகவே எனக்கு அன்பானவர்களே, நாம் யாரையும் குறை சொல்கிறது நமக்கு அதிகாரம் கிடையாது. 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ரோமர் 2 அதிகாரம் 2ஆம் வசனம். இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்களை குற்றவாளி என்று தீர்த்தும் அவைகளை செய்கிறவனே, நீ தேவனுடைய நியாய தீர்ப்பு தப்பித்து கொள்ளலாம் என்று நினைக்கிறாயோ? நினைக்கவே நினைக்காதீங்க. கர்த்தர் ஒருவேளை அவங்க குற்றத்தை மன்னித்து அவங்கள சேர்த்துக்குவார். குறை சொல்கிற நீங்கள் பின்வாங்கி போக வேண்டியதாக இருக்கும். உங்களை இதயத்தை சாத்தான் நிரப்பி விடுவான். இன்றைக்கு நீங்கள் குறை சொல்லி அது ஒரு விளையாட்டு மாதிரி செய்கிறீங்கன்னு வச்சுங்க. ஆனால் அதனால் உங்களுக்கு அவங்க ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவரே இந்த மனுஷனை ஆசீர்வாதம். அவங்க ஜெபம் பண்ணுறது இப்படி தான் ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவரே என்னை வேதனைப்படுத்துகிற இந்த மனுஷனை ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறாது, சாபமாக போயிடும். அப்படி தானே சொல்கிறார், பசி உனக்கு ஆகாரத்தை பகிர்ந்து கொடு. எனக்கு அன்பானவரில், அந்த நீங்கள் குறை சொல்கிற பாஸ்டர் அல்லது விசுவாசி உங்களுக்காக ஜெபம் பண்ணுறாங்க, ஆண்டவரே அந்த சகோதரனை ஆசீர்வதிங்க, அவங்க ஆசீர்வதிங்கன்னு ஜெபம் பண்ணால் கூட அது உங்களுக்கு சாபமாக தான் போகும். இந்த சாபத்துக்காக நீங்கள் இந்த வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்கிறீங்க. நான் கேட்குற கேள்வி என்ன, அவரை குற்றம் சாட்டுகிறதுக்கு நீங்கள் யார்? ஓஆர்யோ? அவரை குறை சொல்கிறதுக்கு நமக்கு என்ன அதிகாரம் இருக்குது? நமக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. ரோமருக்கு நிருபம் 14ஆம் அதிகாரம் 4. மற்றவனுடைய வேலைக்காரனை குற்றவாளியாக தீர்க்கிறதுக்கு நீ யார்? அவன் நின்றாலும் விழுந்தாலும் அவனுடைய எஜமானுக்கே அவன் உத்தரவாதி.
அவன் நிலைநிறுத்தப்படுவான். தேவன் அவனை நிலைநிறுத்த வல்லவராக இருக்கிறார். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, நாம் குறை சொல்கிறது, குற்றம் சாட்டுகிறது, அவர்களை கடிந்து கொள்கிறது, அவர்களை பற்றி தூசிக்கிறது, இந்த வேலையெல்லாம் தயவுசெய்து விட்டுருங்க. உங்களுக்கு நன்மை உண்டாகணுமா, நீங்கள் அதை செய்யாதீங்க. முதல்ல உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். அந்த வசனம் அப்படி தான் சொல்லுது. சங்கீதம் 19:12 அது தன் பிழைகளை உணர்கிறவன் யார், மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கிவிடும். ஆக நாம் அதே செய்து கொண்டு மற்றவர்களை குற்றவாளிகளாக தீர்க்கிறது நமக்கு எந்த விதத்திலையும் நியாயம் கிடையாது. நாம் அதை செய்கிறோம், அதற்கு தண்டனை உண்டு. அவர்கள் செய்தால் கர்த்தர் அதை பார்த்து கொள்கிறார். ஆகவே அந்த ரோமருக்கு நிருபத்தில் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் நீ யாருன்னு சொல்கிறார். அது ரொம்ப அருமையான வசனம். நீ யார்? அதை நான் திரும்ப ஞாபகப்படுத்திட்டு நான் ஜெபம் பண்ண போகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ யாருன்னு கேட்குறார். பாருங்க, மற்றவனுடைய வேலைக்காரனை குற்றவாளியை தீர்க்கிறதுக்கு நீ யார்? அவன் நின்றாலும் விழுந்தாலும் அவனுடைய எஜமானுக்கே அவன் உத்தரவாதி. அவன் நிலைநிறுத்தப்படுவான். தேவன் அவனை நிலைநிறுத்த வல்லவராக இருக்கிறாரே. ரோமர் 14:4. எனவே அன்பானவர்களே, உங்கள் பிழைகளை உணர முடிந்தால் உணர்ந்து கொள்ளுங்கள். உங்களை சரி பண்ண முடிஞ்சால் சரி பண்ணி கொள்ளுங்கள். மற்றவர்களை சரி பண்ண முயற்சிக்காதீங்க, அது வாய்ப்பு கிடையாது. நீங்கள் முயற்சிக்கிறீங்களே இல்லையா, மற்றவர்களை குறை சொல்லாதீங்க, குற்றவாளியாக தீர்க்காதீங்க. அப்போ தான் ஆண்டவர் உங்களுடைய குற்றங்களை மன்னிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் இந்த நிகழ்ச்சியை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த செய்திக்காக நன்றி செலுத்துகிறோம். தன் பிழைகளை உணர்கிறவன் யார், மறைவான குற்றங்களுக்கு நீங்களாக்கி விடும் என்று சொல்லி சங்கீதக்காரன் ஜெபம் பண்ணது போல நாங்களும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, யாருடைய குற்றங்களையும் குறைகளையும் ஆண்டவரை எடுத்து சொல்லுகிறதுக்கு, அது குறை சொல்லுகிறதுக்கு எங்களுக்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாது. ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறீர். நின்றாலும் விழுந்தாலும் எழுந்தாலும் ஆண்டவரே உமக்கே பதில் சொல்ல வேண்டியது இருக்கு. அதனால் நாங்கள் மற்றவர்களை குறை தீர்க்காதபடி, குறை சொல்லாதபடி எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கிற அனுபவத்தை எங்களுக்கு தார். இந்த நிகழ்ச்சியை ஆசீர்வதித்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து பொறுப்பிடும். கனம் துதி மகிமெல்லாம் உமக்கு தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நெஞ்சங்களே வாருங்களே, என் நேசர் இயேசுவிடம். நெஞ்சங்களே வாருங்களே, என் நேசர் இயேசுவிடம். வந்திடுவீர் இந்நேரமே, வா என்று அழைக்கின்றாரே. வந்திடுவீர் இந்நேரமே, வா என்று அழைக்கின்றாரே. என் பாவ பாரங்களை தன் நெஞ்சில் சுமக்க வந்தார். என் பாவ பாரங்களை தன் நெஞ்சில் சுமக்க வந்தார். எல் துன்ப துக்கங்களை எல்தனில் நீக்க வந்தார்.